So JFET can operate in. So JFET அப்படிங்கிறது only it has a depletion mode. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு MOSFET தான் வந்து பார்த்தீங்கன்னா so we have two types MOSFET. ஓகேங்களா? ஸோ எய்தர் ஒரு டைம் அதாவது சைமல்டேனியஸாக வந்து ஆப்ரேட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து டெப்ளீஷன் மோட் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மோட். ஓகேங்களா? ஸோ அது வந்து MOSFET-ஆக இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வரலாம். ஸோ enhancement and depletion. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஸோ நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக் கொஷின் ஏன்னா நம்ம ஈஸியாக இருக்குங்கிறது எங்கே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து என்னன்னா மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவுட்புட் கரண்ட் வெர்சஸ் இன்புட் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் என் சேனல் JFET உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கரண்ட் அதாவது ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் 42 கொஷின். ஓகே. ஸோ ஆப்ஷன் 3. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஒன்லி when a negative input cut off voltage bias is crossed. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் IV கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கரண்ட் வெர்சஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வில் கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என் சேனல் JFET. ஸோ JFET உடைய IV கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். இன் கேஸ் எனி டவுட்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ என் சேனல் JFET. ஸோ 43. ஸோ எனிஹோ இந்த ஸ்லைட் இந்த பிபிடி உங்களுக்கு வந்துட்டு PDF ஃபைலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேபி நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹிண்டாக ஒரு ரிவிஷனாக நான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சார் கொஞ்சம் குயிக்காக டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருந்தது இல்லை சில கொஷின்ஸ்க்கு என்னால் கோ த்ரூ பண்ண முடியலன்னா ஸோ டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் நீங்கள் வந்துட்டு ஸோ எகெயின் இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் செல்ஃபாக ஆன்சர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணுங்க. டவுட் இருந்தாலுமே லெட் மீ நோ. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஸோ ஒரு டிஸ்கஷன் லைவாக வந்துட்டு ஸோ உங்களுக்கு மேபி கிளாஸோட நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டாக மட்டும் பார்த்துருந்துருப்போம். ஸோ ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஷனாக பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீகலெக்ட் பண்ண முடியுதா இல்லை ஏதாவது நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாட் கரெக்ட் ரிகார்டிங் த என் சேனல் JFET. ஸோ நாட் கரெக்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ தான் நம்ம இந்த ஒரு கொஷின் நம்ம பார்த்துருந்தோம். IDSS வந்து மேக்ஸிமம் ஃபார் JFET ஃபார் கண்டிஷன் VGS is equal to 0 அண்ட் ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதுதானே இப்போ இங்கே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ திஸ் கொஷின் வேர் இஸ் தட் ஸோ கொஷின் நம்பர் 39 தான் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஷின் நம்பர் 39 கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸோ டேஷ். ஓகேங்களா? ஸோ அப்போ லெவல் ஆஃப் VGS that results in ID is equal to 0 milliampere is defined as VGS is equal to VP with VP is a negative volt. See VP pinch off voltage அப்படிங்கிறது negative for N channel and positive for so P channel. So that is correct. See இந்த பாருங்க இந்த கண்டிஷன் வந்து இன்கரெக்ட். இது வந்து நமக்கு less than கொடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு so correct statement. அதாவது correct answer which is not correct. ஓகேங்களா? And so ID 0 VGS equal to VP with VP as positive for positive for P channel. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ VP வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் ஃபார் ஸோ P channel. பட் இதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MOSFET வரும்போதுங்க த்ரெஷோல்டு வோல்டேஜ் இருக்கும். அது அப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ P channel அண்ட் பாசிட்டிவ் ஃபார் N channel. ஸோ அப்படியே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நெகட்டிவ் ஃபார் ஸோ N channel. ஸோ வேர் VP அப்படிங்கிறது பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். Pinch off. The channel is pinched off and the current becomes constant. Okay. So next number 44. See the other related question. Okay. So 44. I will give you the answer. So all the three statements are correct. Appdinu kuduthirukanga neenga check பண்ணுங்க. Okay. So I am not discussing the same regarding the so N channel JFET. Okay. So FET வந்து பாத்தீங்கன்னா to work as an voltage amplifier. ஓகேங்களா? So FET is any type of configuration. So biased in which region of operation. See இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா BJT ன்னு எடுத்துட்டோம்னா ஓகேங்களா? So biasing வந்து நம்ம இப்ப பார்த்திருந்தோம் இல்லைங்களா? Biasing is done in order to function as an amplifier in active mode of operation. ஓகேங்களா? So BJT வந்து bias பண்ணுவோம். ஓகேங்களா? So எப்போனா அதாவது எந்த mode of operationனா active mode of operation. எதுக்காக? ஆம்பிளிஃபையருக்காக. ஓகேங்களா? ஸோ BJT is biased in active mode of operation to function as an amplifier. But FET ஸோ FET வந்து bias பண்ணுவோம்.
ஓகேங்களா. ஸோ டு ஃபங்க்ஷன் as an amplifier in saturation. ஓகேங்களா. ஸோ இன் சேச்சுரேஷன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஜேடி அண்ட் ஸோ இது வந்து ஆம்பிளிஃபையர். சி வெதர் சி ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர், இங்கே வந்து நம்மளுக்கு அது எனி டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா. ஸோ எந்த ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் சேச்சுரேஷன். ஸோ சேச்சுரேஷன் இஸ் தி ஆன்சர். ஸோ சேச்சுரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது வந்து நம்மளுக்கு ரிகார்டிங் த ஸோ ஃபிட் ஜே ஃபிட். ஓகேங்களா. ஸோ மாஸ்ஃபிட். ஸோ மாஸ்ஃபிட். ஸோ மாஸ்ஃபிட் உடைய ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என் சேனல். ஓகேங்களா. ஸோ விஜிஎஸ். ஸோ விஜிஎஸ் வெர்சஸ் ஐடி. ஸோ இது நம்ம இந்த கர்வ் இப்படி பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஐடிஎஸ்எஸ். IDSS when VGS is equal to 0 volt. ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு டிப்ளீஷன் மோட். ஸோ டிப்ளீஷன் மோட். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் மோட். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிப்ளீஷன் அதாவது நம்மளுக்கு மாஸ்ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ 2 types ஆஃப் மாஸ்ஃபெட். டி மாஸ்ஃபெட். ஓகேங்களா. ஸோ டி மாஸ்ஃபெட் வந்து ஸோ போத் டிப்ளீஷன் மோட்லையும் போத் டிப்ளீஷன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ரெண்டு மோட்லையுமே வந்துட்டு ஆப்ரேட் ஆகும். பட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட் அப்படிங்கிறது இது வந்து மாஸ்ஃபெட் உடைய டைப்ஸ். ஸோ ஒன்லி என்ஹான்ஸ்மெண்ட் மோட்ல மட்டும்தான் அது ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கும்போது போத் டிப்ளீஷன் மோட் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மோட்னா அப்போ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பாக தான் இருக்கும். சாரி ஒன்லி ஓகே டி மாஸ்ஃபெட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். பட் அதுங்க என்ன சேனல் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு என் சேனல். இது வந்து என் சேனல். ஸோ பி சேனல் அப்படின்னா இதே கர்வ் எப்படி வரும் அப்படின்னா ஸோ இப்படி வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ விஜிஎஸ் சைடு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பி சேனல். அப்போ பி சேனல் டிப்ளீஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் டிவைஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ டிப்ளீஷன் மோடு மாஸ்ஃபெட் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட். ஓகே. ஸோ மாஸ்ஃபெட் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டி மாஸ்ஃபெட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மெட்டல். ஓகேங்களா. ஸோ மெட்டல் வந்து கனெக்டட் டு கேட். ஸோ சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்சேஞ்சபிள். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் இன்டர்சேஞ்சபிள். ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் மெட்டல். ஸோ திஸ் இஸ் ஸோ மெட்டல். ஸோ இது ஆக்சைடு லேயர். ஓகேங்களா. ஸோ இது வந்து SiO2. ஸோ இது வந்து நம்மளுக்கு செமிகண்டக்டர். ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஸோ டோப்டு. ஸோ டோப்டு வித் ஒன் டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ ஒன் டைப் ஆஃப் ஸோ இது நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு சேனல். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ஸ் அ சேனல். ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெவிலி டோப்டு. சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு N+, ஸோ N+ இது பி சேனல். ஓகேங்களா. இதே வந்துட்டு நம்மளுக்கு P+N சேனல். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஸோ 2 டைப்ஸ். பட் என்ன அப்படின்னா அவங்க என்ன டைப் N சேனலா பி சேனலாங்கிறதெல்லாம் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு லைட்லி டோப்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு சேனல் இஸ் லைட்லி டோப்டு. அப்போ லைட்லி டோப்டு சேனல் பிட்வீன் ஹெவிலி டோப்டு சோர்ஸ் அண்ட் ட்ரெயின். சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிலி டோப்டு. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்லி டோப்டு. இது வந்து ஸோ லைட்லி இது கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தே உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மாஸ்ஃபெட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மாஸ்ஃபெட். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். வெரி சிம்பிள் கொஸ்டின். அவங்க டிப்ளீஷன் டைப்னாலும் ஸோ அவங்க என்ன சேனல் கொடுக்கல. பட் இங்கே பாருங்க ஹெவிலி டோப்டு சேனல் டெஃபினட்டாக கிடையாது. என்ஹான்ஸ்மெண்ட் சேனல் கிடையாது. லைட்லி டோப்டு சேனல் பிட்வீன் ட்ரெயின் அண்ட் கேட் எல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் எஸ் ட்ரெயின் கரண்ட் பி சேனல் என்ஹான்ஸ்மெண்ட்
ஓகேங்களா. ஸோ this is direct formula substitution. ஓகேங்களா. ஸோ the easy question. So 0 will come. ஓகேங்களா. ஸோ kindly check this. ஓகேங்களா. ஸோ டவுட் இருந்தால் நான் நெக்ஸ்ட் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த ட்ரெயின் கரண்ட் ஐடி. ஸோ த்ரெஷோல்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜிஎஸ் 0வா இருக்கும்போது ஸோ டெஃபினட்டா ஏன்னா விஜிஎஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ விஜிஎஸ் 0 அப்படின்னா நீங்க கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து நம்ம கொடுக்கலன்னா ஏன்னா கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் பேஸ் பண்ணி தான் ட்ரெயின் கரண்ட் வேரி ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு த்ரெஷோல்ட் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ பி சேனலுக்கு வந்துட்டு நெகட்டிவ் த்ரெஷோல்ட் வோல்டேஜும் என் சேனலுக்கு பாசிட்டிவ் த்ரெஷோல்ட் வோல்டேஜும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. அந்த த்ரெஷோல்ட் வோல்டேஜை வந்துட்டு overcome பண்ணாதான் minimum voltage required for the channel to exist between the source and drain. ஓகேங்களா. நமக்கு JFET ல வந்துட்டு predefined channel இருக்கும். இமிடியேட்டாவே நமக்கு வந்துட்டு கரண்ட் வந்துட்டு நீங்க வோல்டேஜ் கொடுத்தோனே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பட் சேனல் இங்க இருக்காது. ஏன்னா threshold எங்கெல்லாம் நேம் வருதுன்னா minimum voltage threshold it has to reaches the particular voltage. அந்த வோல்டேஜ் வந்துட்டு அட்டைன் ஆனா மட்டும் தான் the drain current வந்து என்ன ஆகுங்க சோ கண்டக்ட் ஆகும். ஓகேங்களா. சோ once again சோ மினிமம் வோல்டேஜ் சோ VGS வந்து பாத்தீங்கன்னா சோ மினிமம் VGS வந்துட்டு மினிமம் வோல்டேஜ் ரெக்வயர்ட். சோ சாரி மினிமம் வோல்டேஜ் ரெக்வயர்ட் ஃபார் த channel to exist. So அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா threshold voltage அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது VGS gate to source voltageல minimum voltage required for the channel to exist. We are enhancing the channel. We are practically there is no channel exist. Physically there is no channel exist. We are enhancing the channel. Enhance அப்படினா we are because of the voltage it is getting created. ஓகேங்களா. there is no physical channel exist. அப்போ அந்த வோல்டேஜ் threshold வோல்டேஜ் வந்துட்டு என்ன ஆகும்ங்க சோ இது அட்டைன் ஆகும். அப்பதான் வந்துட்டு சோ threshold வோல்டேஜ் இது threshold வோல்டேஜ் இருந்தாதான் சோ ID conduct அதாவது conductனா சோ ID flows. சோ otherwise வந்து பாத்தீங்கன்னா சோ VGS is less than VT அப்படினா then drain current is equal to 0 ampere. So VGS minimum, so VGS is equal to VGS always should greater than so VT. ஓகேங்களா. so greater than or equal to so VT. less than அப்படினா அப்ப இங்க VTங்கிறது -2. ஓகேங்களா. so அப்ப நமக்கு 0 அப்படிங்கிறது so அப்ப நமக்கு வந்துட்டு 0 ampere. so next one. so MOSFET switch in on state. ஓகேங்களா. இது ஒரு repeated question. ஓகேங்களா. so இது வந்து ஈக்குவலன்ட் எதுக்காக ஈக்குவலன்ட் அப்படினா so resistor. ஓகேங்களா. so இது வந்து நமக்கு சோ நமக்கு ஆன் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா ஆன் அண்ட் ஆஃப்ல வந்துங்க ஆக்சுவலா வந்துட்டு ஆம்பிளிஃபையர்ல நமக்கு AC ஈக்குவலன்ட் இருக்கு. ஓகேங்களா. சோ ஆன் அண்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம ஆன்ல வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். ஓகேங்களா. சோ இண்டக்டர் கெபாசிட்டர் பேட்டரி எல்லாம் கிடையாது. சோ ஆன் ஸ்டேட். ஓகேங்களா. சோ நமக்கு MOSFET வந்துட்டு ஆன் ஸ்டேட்ல இருக்கும்போது சோ அந்த ரெசிஸ்டரை நீங்க ஈக்குவலன்ட் பண்ணலாம். ஈக்குவலன்ட் தான், நாட் கன்சிடர்ட், அதாவது நாட் கன்வெர்ட்டட் இன்டு ரெசிஸ்டர். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இல்லனாலும் நோட் பண்ணிக்கங்க. So last question. So regarding the MOSFET. Yes. So இப்போதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஸோ நம்ம நீங்க என்ஹான்ஸ்மெண்ட் டெப்ளீஷன் அதெல்லாமே நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ கரண்ட் வுட் ஃப்ளோ பிட்வீன் ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் அன்லஸ் எ பாசிட்டிவ் வோல்டேஜ் கிரேட்டர் தென் தி ஸோ நம்மளுக்கு த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்ளைட் அட் தி கேட். ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஸோ ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இது கன்சிடர் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா. ஸோ இது I don't want to explain. So both 1 and 2 are correct. Okay, so by this I am concluding the today's session. Okay, so we'll have another practice question discussion on Monday. So thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.